Hello students, how are you? I hope all of you studying well. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா நியூக்ளிக் ஆசிட் பயோமாலிகுல்ஸ் ஒரு டாபிக். இந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த யூனிட்ல ரெண்டு டாபிக் நம்ம பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்த டாபிக் என்ன அப்படினா how to analyze the chemical composition basics பார்த்தோம். அதுக்கப்புறம் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் என்னன்றதெல்லாம் பார்த்தோம். சரியா? இந்த ரெண்டு வீடியோவை நீங்க பார்க்கணும் அப்படினா கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுத்திருக்கேன். நீங்க அதை பாருங்க. சரியா? சோ இன்னைக்கு நம்ம டாபிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பயோமாலிகுல்ஸ்ல இருக்கிற நியூக்ளிக் ஆசிட் ஒரு சின்ன டாபிக் தான். நியூக்ளிக் ஆசிட் என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா நியூக்ளியோசைட்னா என்ன, நியூக்ளியோடைட்னா என்ன, அதுக்குள்ள நைட்ரோஜனஸ் பேஸ்னா என்ன, சுகர் மாலிகுல்னா என்ன, பாஸ்போரிக் ஆசிட்னா என்ன, அதுல இருக்கிற சின்ன சின்ன டயக்ராமா பார்க்க போறோம். இது நீட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது. இதுல பேஸ் பண்ணி கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் வரும். நம்ம பார்க்க போறோம். சரியா? நம்ம டாபிக்ல போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் அந்த டாபிக்கோட ஃபுல் கண்டென்ட் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நீட் படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமா நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம டாபிக்ல போலாம். இந்த நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னா பேர்லயே நமக்கு இருக்குது நியூக்ளிக் ஆசிட். நம்ம ஈஸியா சொல்லிடலாம் இது வந்து ஒரு அசிடிக் ப்ராப்பர்ட்டி உள்ளது அப்படின்றத சொல்லிடலாம். நியூக்ளிக் அப்படின்றது நியூக்ளியஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட ஏதோ ஒரு பயோமாலிகுல் நம்ம ஈஸியா சொல்லிடலாம். நம்ம டாபிக்ல போலாம். பொதுவா நியூக்ளிக் ஆசிட் அப்படின்றதுனா பேசிக் யூனிட் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்றத ஒரு சிம்பிள் டெஃபினிஷன். நம்ம நியூக்ளியோடைட்னா என்ன, சைட்னா என்ன எல்லாத்தையும் நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிஃபோர் கோயிங் டு டாபிக் யூ ஷுட் நோ த டிஸ்கவரி. அதோட டிஸ்கவரி என்னது, டெஃபினிஷன் அது, அதோட ஃபங்க்ஷன் அதெல்லாம் பார்த்து பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உள்ள போகலாம். சரியா? இப்போ நியூக்ளிக் ஆசிட் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணது யாருன்னா ஃபிரெடரிக் மெய்ஷர் அப்படின்றவர் 1869ல டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. எதுல டிஸ்கவர் பண்ணாங்க? டிஸ்கவர் நியூக்ளிக் ஆசிட் in nucleus of pus cells. Pus cells அப்படினா woundல வரக்கூடிய லிக்விட் இருக்குல்ல, அந்த லிக்விட் மைக்ரோஸ்கோபிக்ல நம்ம பார்க்கணும் அப்படினா அதுல வரக்கூடிய ஒரு செல்ஸ், பஸ்ல இருக்கக்கூடிய ஒரு செல்ஸ். பஸ் செல்ஸ் மீன்ஸ் wound cells. அந்த wound cellsல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் இருக்குல்ல, அந்த நியூக்ளியஸ் உள்ள ஒரு நியூ பயோமாலிகுலை அவங்க வந்து டிஸ்கவர் பண்றாங்க. அந்த நியூ பயோமாலிகுல் அப்படின்றதுனால அவங்க நியூக்ளியன் சொல்லி வைக்கிறாங்க அப்படி சொல்லலாம். அதர்வைஸ் நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நியூ மாலிகுல் அப்படின்றதுனால நியூக்ளியன் அப்படி வச்சிருந்திருக்கலாம். Since it is having the acidic property, we can call it as nucleic acid. திரும்ப சொல்றேன், மேஷர் அப்படின்றவர் வந்து 1869ல நியூக்ளிக் ஆசிட் டிஸ்கவர் பண்ணாரு. எதுல டிஸ்கவர் பண்ணாரு அப்படின்னா நியூக்ளியஸ்ல டிஸ்கவர் பண்ணாரு. எதோட நியூக்ளியஸ் அப்படின்னா பஸ் செல்ஸோட நியூக்ளியஸ். பஸ் செல்ஸ் அப்படின்றது என்னது, வூண்ட்ல வரக்கூடிய ஒரு செல்ஸ். அதனால அவங்க நியூக்ளியன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இதோட ப்ராப்பர்ட்டி அசிடிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுனால நியூக்ளிக் ஆசிட் நேம் வைக்கிறாங்க. யார் இதை வந்து நேம் காயின் பண்ணது அப்படின்னா ஆல்ட்மேன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் காயின் பண்ணாங்க. டிஎன்ஏ அப்படின்ற ஒரு வேர்டு, டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏ அப்படின்ற வேர்டை காயின் பண்ணது யாருன்னா ஜஹாரிஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட். இதான் டிஸ்கவரி. இந்த மூணு சயின்டிஸ்ட் பேரும் பார்த்துருப்பாங்க. அடுத்து டெஃபினிஷன். என்ன டெஃபினிஷன் அப்படின்னா லாங் பாலிமர் ஆஃப் டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைட்ஸ். இது டிஎன்ஏ இருந்துச்சுன்னா டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைட் சொல்லுவோம். ஆர்என்ஏ இருந்துச்சுன்னா ரைபோ நியூக்ளியோடைட் நம்ம சொல்லுவோம். சரியா? லாங் பாலிமர் அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தோம். நம்ம நியூக்ளிக் ஆசிட் கம்ஸ் அண்டர் த பாலிமர். அப்ப அதோட மோனோமர் என்ன அப்படின்னா நியூக்ளியோடைட். அப்ப நியூக்ளியோடைட்லாம் சேர்ந்த ஒரு பாலிமர் தான் நம்ம நியூக்ளிக் ஆசிட் நம்ம சொல்லுவோம். இதுதான் சிம்பிள் டெஃபினிஷன். அடுத்து ஃபங்க்ஷன் அப்படி பார்த்தோம்னா நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. பட் மேஜர் ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா மூணு ஃபங்க்ஷன் நமக்கு இருக்கு. எனர்ஜி கேரியர். நம்ம மைட்டோகாண்ட்ரியா இஸ் a பவர் ஹவுஸ் ஆஃப் செல்ஸ் நம்ம சொன்னோம். அந்த மைட்டோகாண்ட்ரியால ஹை லெவல் ப்ரொடியூஸ் ஆகுறது யார் அப்படின்னா ATP, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இந்த அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ஆக்ட் as a எனர்ஜி கேரியர். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு எனர்ஜி நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து எனர்ஜி எப்படி வரும் அப்படின்னா பை த டேர்ம்ஸ். இந்த டேர்ம்ஸ்ல வரும். ATP அப்படின்ற ஒரு வழியில தான் வரும். அப்ப இது எனர்ஜி கேரியர் சொல்றோம். கோஎன்சைம் அப்படின்னா அதை நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். வாட் இஸ் தி கோஎன்சைம் பார்ப்போம். நம்ம அந்த கோஎன்சைமோட எக்ஸாம்பிள் என்னன்னா NAD, நிக்கோட்டினமைல் அடினைன் டைநியூக்ளியோடைட். FAD அப்படின்னா ஃப்ளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைட், நிக்கோட்டின் அடினைன் டைநியூக்ளியோடைட் ஹைட்ரஜன். இந்த மூணுமே எக்ஸாம்பிள் ஆஃப் கோஎன்சைம். இந்த கோஎன்சைம் வந்து கம்ஸ் அண்டர் த நியூக்ளிக் ஆசிட். அடுத்து கெமிக்கல் மெசஞ்சர். நம்ம வந்து கெமிக்கல் கோஆர்டினேஷன் அப்படின்ற யூனிட்ல பார்ப்போம். நம்ம சைக்ளிக் AMP அப்படின்றது எக்ஸாம்பிள் ஆஃப் கெமிக்கல் மெசஞ்சர். சரியா? ஃபைன். சோ டிஸ்கவரி பார்த்துட்டோம், இதோட டெஃபினிஷன் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் இதோட ஸ்மால் ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம், முக்கியமான இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம். இப்போ எனர்ஜி கேரியர், கோஎன்சைம், chemical messenger. Some of the following which one is not a function of nucleic acid கேட்டாங்கன்னா இந்த ஒரு 3 important function நம்ம படிச்சிடணும். நம்ம டாபிக்ல ரொம்ப டெப்தா போறதுக்கு முன்னாடி பேசிக்ஸா அதை பார்க்கும்போது ஒரு குரோமோசோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா 2 டிஃபரெண்ட் பார்ட்ஸ் இருக்கும் கண்டிப்பா. ஒன்னு நியூக்ளிக் ஆசிட் இருக்கும்,
அண்ட் புரோட்டீன் இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் குரோமோசோம் சொல்றோம். ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்ல 46 குரோமோசோம் இருக்குன்னு பாக்குறோம்ல. 44 பாடி குரோமோசோம் அண்ட் 2 வந்து செக்ஸ் குரோமோசோம் பேசுறோம்ல. அந்த குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட் இருக்கும், புரோட்டீன் இருக்கும். இது பேசிக்ஸ். இந்த நியூக்ளிக் ஆசிட் நம்ம ரெண்டு டைப்பா நம்ம சொல்றோம். டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட், ரைபோ நியூக்ளிக் ஆசிட். சரியா? இது டிஎன்ஏ, ஆர்என்ஏ. டிஎன்ஏ வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும்னா 31% இருக்கும் டோட்டலாவே. ஆர்என்ஏ எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா 2 to 5% இருக்கும். இது வந்து குரோமோசோம்ல இருக்க புரோட்டீன் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு டைப்பா இருக்கும். ஒன்னு ஹிஸ்டோன் புரோட்டீன், இன்னொன்னு நான் ஹிஸ்டோன் புரோட்டீன். இந்த ஹிஸ்டோன் அப்படின்றத நம்ம வந்து மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல நம்ம டீடைலா பார்ப்போம். நம்ம டிஎன்ஏ பைண்டிங் புரோட்டீன் பார்த்தப்போ இதோட நேச்சர் மட்டும் இங்க பேசிக்ஸ் பார்த்துக்கோ. என்ன அப்படின்னா பேசிக் நேச்சரா இருக்கும். இது வந்து நான் ஹிஸ்டோன் புரோட்டீன் அசிடிக் நேச்சரா இருக்கும். பேசிக்னா அல்கலைன் நேச்சரா இருக்கும், இது அசிடிக் நேச்சரா இருக்கும். சரியா? இது ஒரு பேசிக். அடுத்து இந்த நியூக்ளிக் ஆசிட்ல பிரசன்ட் ஆகிற சுகர் மாலிகுல் வந்து பென்டோ சுகர் தான். கண்டிப்பா ஹெக்ஸோ சுகர் கிடையாது, 6 கார்பன் ஆட்டம் உள்ள கிடையாது, 5 கார்பன் ஆட்டம் உள்ள பென்டோ சுகர் தான். அந்த 5 கார்பன் ஆட்டம் உள்ள பென்டோ சுகர் ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு ரைபோ சுகர், இன்னொன்னு டிஆக்சி ரைபோ சுகர். இதோட ஸ்ட்ரக்சர் வச்சு ஒரு தடவை எய்ட்ஸ்ல क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா இதுதான் ரிபோஸோட ஸ்ட்ரக்சர். இந்த ரிபோஸோட ஸ்ட்ரக்சர்ல செகண்ட் இருக்கிற அந்த கார்பன்ல வந்து இந்த இடத்துல OH மாலிகுல் இருந்தா அது வந்து RNA. அப்படி இல்லாம இந்த இடத்துல O வந்து இல்லாம டிஆக்சி, ஆக்சி இல்லாம வெறும் H மட்டும் இருந்துச்சு அப்படின்னா டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். புரியுதா? இந்த செகண்ட் பொசிஷன்ல OH இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரைபோ சுகர். இந்த இடத்துல O ரிமூவ் ஆயிருக்கு அப்படின்னா அது என்ன மீனிங் சொல்லலாம்? டிஆக்சி சொல்லலாம். அப்ப அதனாலதான் வந்து டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் சொல்றோம். சோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எந்த நம்பர்ல இருக்கு அப்படின்னு கேட்கலாம். சோ இது ஒரு ஒன் வேர்ட் டீட்டெயில். அடுத்து பாஸ்பேட் குரூப் வந்து ரெண்டு கேட்டகரியா இருக்கும். ஒன்னு வந்து பாஸ்போரிக் ஆசிட் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். சம்டைம்ஸ் இந்த பாஸ்போரிக் அயானிக் கண்டிஷன்ஸ்ல இருக்கும். சோ அயானிக் among the following which one is the phosphoric ionic form in nucleic acid அப்படினா இது சொல்லுவோம். which one is phosphoric acid form அப்படினா இது சொல்லுவோம். சோ ஒண்ணும் இல்ல, இந்த OH மாலிகுல் இருந்துச்சுன்னா பாஸ்போரிக் ஆசிட், O மைனஸா இருந்துச்சு அயானிக் ஸ்டேட்ல இருந்துச்சு அப்படினா பாஸ்போரிக் அயன். இதுதான் ஸ்டூடண்ட்ஸ். இப்பதான் நம்ம டாபிக்ல கொஞ்சம் டெப்தா போறோம். நைட்ரோஜனஸ் பேசஸ்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன. ஜெனரலா இது NCERT புக்ல ஸ்ட்ரக்சர் இருக்காது, டீடைலா இருக்காது, எல்லா ஸ்ட்ரக்சர் இருக்காது. பட் எய்ம்ஸ்ல வந்து இதை ரொம்ப அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணி கேக்குறாங்க. லாஸ்ட் இயர் எய்ம்ஸ்ல வந்து 4 செட்டா நடக்கும். 2 டேஸா வந்து நடக்கும், மார்னிங் அண்ட் ஈவினிங் நடக்கும். அதுல வந்து அதிகமான क्वेश्चंस, மினிமம் ஒரு क्वेश्चन 50 क्वेश्चंस ஒரு क्वेश्चन இருக்கு. சோ நம்ம ஸ்ட்ரக்சர் படிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. சரியா? இப்ப பயோமாலிகுல்ஸ் அடுத்து என்னதுன்னா நைட்ரோஜனஸ் பேசஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம அப்படின்னா என்னதுன்னா பியூரின் அண்ட் பெரிமிடின், அதுதான் நைட்ரோஜனஸ் பேசஸ். பியூரின் அப்படின்றது என்ன அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் வந்து நான் சொல்லுவேன். 1 பைரிமிடின் ரிங் அப்படின்றது 2n plus 4C அப்படின்னா 2 நைட்ரஜன் குரூப் 4 கார்பன் குரூப் இருக்கிற அந்த குரூப் தான் நம்ம ஒரு பிரிமிடின் ரிங் சொல்றோம். இது பிளஸ் 1 இமிடசோல் ரிங் அப்படி சொல்றோம். அப்படின்னா என்ன அப்படின்னா இமிடசோல் ரிங்னா 2n plus 4 3C. இப்ப பாப்போமா, இதுதான் வந்து ஜெனரல் ஸ்ட்ரக்சர். இதுல வந்து 1 பிரிமிடின் ரிங்னா இதுதான் பிரிமிடின் ரிங், இதுதான் இமிடசோல் ரிங். சோ இதுல 2 நைட்ரஜன் இருக்கா, அதுதான் இங்க நம்ம 2 நைட்ரஜன் சொல்றோம். இது போக 1 2 3 4 கார்பன் இருக்கா. சோ இந்த பிரிமிடின் ரிங் ஒரு ரிங் இருக்கும் பியூரின்ல. அதே மாதிரி இமிடசோல் ரிங் பார்த்தோம்னா 2 நைட்ரஜன் plus 3C. அப்ப 2 நைட்ரஜன் plus 3C இருக்கா, சரி 2 நைட்ரஜன் plus 3C இருக்கா. சோ இதுதான் என்னன்னா இமிடசோல் ரிங். சோ இதுல என்ன எப்படி क्वेश्चन கேக்குறாங்கன்னா among the following choose the purine molecule கேட்டாங்கன்னா இந்த இத கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் குழப்பம். பட் ஸ்ட்ரக்சரோட டீடைல்ஸ் தான் இருக்கும். 1 pyrimidine ring 2 nitrogen plus 4C, 1 imidazole ring 2 nitrogen plus 3C. இதுதான் அந்த நம்பரை பார்த்தாலே பயந்துரும். ஒண்ணும் இல்ல, இந்த ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ் தான் இங்க நம்ம கொடுத்திருக்கோம். ஆன் தி அதர் ஹேண்ட் பார்க்கும்போது pyrimidine ஜஸ்ட் ஒரு pyrimidine மட்டும் இருக்கும் வித்அவுட் imidazole ring. இப்போ क्वेश्चन ட்விஸ்டடா எப்படி கேட்கலாம் அப்படின்னா among the following which one is not having imidazole ring அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இதெல்லாம் கொடுத்துட்டு சரியா. சோ அந்த அதர் ஹேண்ட் நம்ம pyrimidine பார்க்கும்போது ஒரே ஒரு pyrimidine ring மட்டும் இருக்கும். pyrimidine ring ஆல்ரெடி பார்த்த மாதிரி 2n plus 3C மட்டும் இருக்கும் without having the imidazole ring இருக்காது. சோ எப்படி கேட்கலாம்னா among the following which one is having imidazole ring அப்படின்னு கேட்டு சைட்டோசின் தைமின் யுராசில் கொடுத்து இந்த அடினைன் கேட்டாங்க அப்படின்னா நம்ம அடினைனை சூஸ் பண்ணணும். சோ இப்படி தான் கொஞ்சம் ட்விஸ்டடா क्वेश्चन கேட்பாங்க. சோ பியூரின் எக்ஸாம்பிள் என்னன்னா அடினைன் குவானைன், pyrimidine எக்ஸாம்பிள் என்ன சைட்டோசின் தைமின் யுராசில். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோமா. ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது அடினைனோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா எக்ஸாக்ட்லி ஒரு pyrimidine ring ஒரு இமிடசோல் ring. இதுல 6th பொசிஷன்ல ஒரு அமினோ குரூப் மட்டும் இருக்கும். அப்படின்னா 6 அமினோ பியூரின் அதுதான் அடினைன். சோ மேட்ச் தி ஃபாலோயிங்ல அடினைன் இந்த பக்கம் கொடுத்து இந்த பக்கம் 6 அமினோ பியூரின் கொடுத்தாங்கன்னா we have to match that. அடுத்து
குவானைன் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் என்னன்னா 6th பொசிஷன்ல ஆக்சிஜனும் செகண்ட் பொசிஷன்ல அமினோ குரூப் அப்படி இருக்குன்றது தான் இதோட ஸ்ட்ரக்சர். எப்படி சொல்லுவாங்க 2 அமினோ 6 ஆக்சி பியூரின். சோ குவானைனோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம இந்த மாதிரி சொல்றோம் 2 அமினோ 6 ஆக்சி பியூரின். இத மனசுல வச்சிட்டோம்னா ஸ்ட்ரக்சரை ஈஸியா நம்ம செலக்ட் பண்ணலாம். among the following choose the குவானைன் ஸ்ட்ரக்சர் கேட்டாங்க அப்படினா we have to select the structure. பட் நமக்கு என்ன தெரிஞ்சா ஈஸியா இருக்கும் 2 அமினோ 6 ஆக்சி பியூரின் தெரிஞ்சா ஈஸியா இருக்கும். then come to the point pyrimidine. pyrimidine எப்படி பார்க்கும் பொழுது சைட்டோசின், யுராசில் and thymine. இதோட ஸ்ட்ரக்சர்ல பார்க்கும் பொழுது 2 ஆக்சி 4 அமினோ pyrimidine. இரண்டாவது ஸ்ட்ரக்சர்ல ஆக்சிஜனும் மேல இருக்கிற 4th பொசிஷன்ல அமினோ குரூப்பும் இருந்துச்சுன்னா அது சைட்டோசின். அமினோ குரூப்பே இல்லாம ரெண்டுலயுமே ஆக்சிஜன் இருந்துச்சு அப்படின்னா செகண்ட்லயும் 4thலயும் ஆக்சிஜன் குரூப் இருக்கு அப்படின்னா 2,4 டைஆக்சி pyrimidine. 2,4 டைஆக்சி ரெண்டுமே இருக்கு. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல 3 வரும். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மெத்தில் குரூப் இருக்கு அப்படின்னா இதுதான் என்னது அப்படின்னா தைமின். இத வச்சு ஒரு क्वेश्चंस கேட்பாங்க. ஒரு தடவை எய்ம்ஸ்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னா DNA is more stable when compared to RNA. Why அப்படினு பாக்கும்போது presence of thymine தான். சோ அதுவும் பெக்யூலியரா பார்க்கும் பொழுது thymine ல இருக்கிற அந்த மெத்தில் குரூப் தான் DNA க்கு ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது அப்படினு சொல்றாங்க. சோ if DNA வா இருந்துச்சுனா 4 நைட்ரஜன் பேஸ் என்ன இருக்கும்னா அடினைன் குவானைன் சைட்டோசின் தைமினா இருக்கும். RNA வா இருக்கும்னா அடினைன் குவானைன் சைட்டோசின் யுராசிலா இருக்கும். சோ திருப்பி நான் சொல்றேன் DNA is more stable. Why? Because the presence of thymine. அதுவும் டெப்தா போறோம் அப்படினா தைமின்ல கூடிய இந்த 5th கார்னர் 5th பொசிஷன்ல கூடிய மெத்தில் குரூப் தான் இந்த DNA ஓட ஸ்டெபிலிட்டிக்கு காரணம். இப்போ அடினைனோட ஸ்ட்ரக்சர், குவானைனோட ஸ்ட்ரக்சர், சைட்டோசின், தைமின், யுராசில் அதோட ஸ்ட்ரக்சர்லாம் டீடைலா பார்த்தோம். இப்போ நியூக்ளியோசைடுனா என்ன, நியூக்ளியோடைட்னா என்ன, ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இது வந்து இந்த இடத்துல இது வந்து எய்ம்ஸ்ல அதிகமா கேக்குறாங்க. சரியா? நியூக்ளியோசைடுனா என்னன்னா நைட்ரோஜனஸ் பேசஸ் பிளஸ் சுகர் மட்டும். நியூக்ளியோடைட்னா என்னன்னா நைட்ரோஜனஸ் பேசஸ் பிளஸ் சுகர் மாலிக்யூல் பிளஸ் பாஸ்பேட். சோ நீட்டை பொறுத்தளவு இது கொஞ்சம் நீட்டையும் சரி எய்ம்ஸ் பொறுத்தளவு இது அதிகமா கேக்குறாங்க. ஆனா இதுல பசங்க எப்படி நல்லா படிச்சிருப்பாங்க, டெஸ்ட்ல எழுதிருப்பாங்க கிளியரா. ஆனா எக்ஸாம் ஹால் உட்காரும்போது சைடா டைடா அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கும். எது சைடு எது டைடுன்ற நல்லா படிச்சிருப்பாங்க ஆனா மறந்துடுவாங்க. அதுக்கு ஒரு சில ஷார்ட்கட் நிமோனிக் இருக்கு. சைடு இந்த சைடுல வந்து நியூக்ளியஸ் சைடுல இருக்கிற எஸ் ஸ்டாண்ட் ஃபார் செகண்ட் அப்படின்னு மனசுல வச்சுக்கணும். டி ஸ்டாண்ட் ஃபார் 3 அப்படின்னு மனசுல வச்சுக்கணும். அல்லது தேர்ட் அப்படி 3 வச்சுக்கணும். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு செகண்ட்னா 1 2 ரெண்டு மட்டும் இருக்குன்னு வச்சுக்கணும். 3 அப்படின்னா 1 2 3 இப்போ ஒரு நிமோனிக் நம்ம மைண்ட்ல வச்சுட்டோம் அப்படின்னா எக்ஸாம் ஹால்ல உட்காரும்போது நமக்கு குழப்பம் இருக்காது. சோ இந்த டீடைலா ஸ்ட்ரக்சர்ல பார்க்கும் பொழுது ஒரு நியூக்ளியோசைடு அப்படின்னா டிஆக்சி ரைபோஸ் அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கு. இது அடினைனோட ஸ்ட்ரக்சர். இது ரெண்டுமே மீன்ஸ் நைட்ரோஜனஸ் பேசஸ் பிளஸ் நைட்ரோஜனஸ் பேசஸ் பிளஸ் சுகர் மாலிக்யூல் மட்டும் இருந்துச்சுன்னா நியூக்ளியோசைடு. அதோட சேர்த்து அடிஷனலா ஒரு பாஸ்பேட் மாலிக்யூல் இருந்துச்சு அப்படின்னா நியூக்ளியோடைட். இதான் நம்ம இங்க மேல பார்த்தோம், நிமோனிக்ஸ் மூலமா பார்த்தோம். சரியா? இதுதான் ஸ்ட்ரக்சர் ஓரியன்டட். இது இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்க்கணும்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல சுகருக்கும் பாஸ்பேட்டுக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் உள்ள கார்பன் எதுனா 5th கார்பன் ஆட்டம். இந்த ரைபோஸ் சுகருக்கும் நைட்ரோஜனஸ் பேஸுக்கும் உள்ள கார்பன் ஆட்டம் 1st கார்பன் ஆட்டம். இதுல எந்த பொசிஷன்ல எந்த நைட்ரஜன்ல கனெக்ட் ஆகும் மேபி கேட்கலாம். N9th பொசிஷன் ஆஃப் அடினைன்ல கனெக்ட் ஆகும். சோ இது என்னது, இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ATP சரி AMP அடினோசின் மோனோபாஸ்பேட். அடினோசின் ஒரே பாஸ்பேட் மாலிக்யூல் இருக்கனால அடினோசின் மோனோபாஸ்பேட். 2 மாலிக்யூல் இருந்துச்சு அப்படின்னா அடினோசின் டைபாஸ்பேட். 3 மாலிக்யூல் இருந்துச்சுன்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட். சரியா? இப்போ இத வந்து டீடைலா வந்து ஒவ்வொரு நைட்ரோஜனஸ் பேஸ்க்கு நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம். இது நைட்ரோஜனஸ் பேசஸ். செகண்ட் காலத்துல இருக்கிற சுகர் மாலிக்யூல் இட் மீன்ஸ் பென்டோ சுகர், ரைபோ சுகரா இருக்கலாம் அல்லது டிஆக்சி ரைபோ சுகரா இருக்கலாம். D stands for deoxyribose for it means DNA குரிய சுகர். R stands for ribose it means RNA குரிய சுகர். சோ இதுல நியூக்ளியோசைடு அப்படினா ஜஸ்ட் நைட்ரோஜனஸ் பேஸும் சுகர் மட்டும் வந்துச்சுனா it is called as என்னது நியூக்ளியோசைடு. அடினைன் பிளஸ் டிஆக்சிரிபோஸ் அப்படினா டிஆக்சி அடினோசின். அடினைன் பிளஸ் ரிபோஸ் அப்படினா அடினோசின் மட்டும். சரியா? சோ இங்க அடிஷனலா இங்க டிஆக்சியா இருந்துச்சுனா முன்னாடி நம்ம டிஆக்சின் சேர்த்துக்க போறோம். அவ்வளவுதான் இதுல டிஃபரன்ஸ். சோ நியூக்ளியோசைடுனா நம்ம அடினோசின், குவானைன் இருந்துச்சுனா குவானோசின், சைட்டோசின் இருந்துச்சுனா சைட்டோசின் ஆல்ரெடி இங்க இருக்குது. அதனால இங்க சைட்டிடின் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரி, இங்க தைமின் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி இங்க தைமின் இருக்கு. தைமினோசின் கண்டிப்பா வராது, தைமிடின். அடுத்து யூ இருக்கு, யுராசில் இருக்கு, யுராசிலின் அப்படின்னு கிடையாது, யூரிடின். இது கொஞ்சம் நல்லா கவனமா இருக்கணும், குழப்பறதுக்காக மாத்தி கேட்பாங்க. சோ இது அடிஷனலா ஒரு பாஸ்பேட் மாலிக்யூல் இருக்கு அப்படின்னா
AMP, ADP, ATP இதெல்லாம் சேர்த்த ஒரு கலெக்டிவா என்ன சொல்லணும்னா அடினைலிக் ஆசிட், அடினைலேட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து குவானிலிக் ஆசிட்ல GMP, GDP, GTP அதெல்லாம் சேர்த்தது. ஒரு பாஸ்பேட்னா GMP, 2 பாஸ்பேட்னா GDP, 3 பாஸ்பேட்னா GTP. சோ இதெல்லாம் சேர்த்தது குவானிலிக் ஆசிட். சோ சைட்டோசின் அப்படின்னா சைக்ளிடைலிக் ஆசிட், தைமின் அப்படின்னா தைமிடைலிக் ஆசிட், யுராசில் அப்படின்னா யுரைடைலிக் ஆசிட். சோ இதுதான் இதுல பார்த்தது. சோ இன்னைக்கு நம்ம வீடியோ என்னன்னா பார்த்துருக்கோம், ஒரு ஓவரியா பார்த்துருவோமா. நியூக்ளிக் ஆசிட்னா என்ன அப்படின்றதோட பேசிக் டிஸ்கவரி பார்த்தோம், அதோட டெஃபினிஷன் பார்த்தோம், அதோட சிம்பிளா என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்றத பார்த்தோம் மெயினா. அதுக்கப்புறம் நைட்ரோஜனஸ் பேசிஸ்னா என்னது, அதோட பியூரின் என்ன, பிரிமிட் என்ன, அதோட ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் சுகர் அப்படின்னா ரியாக்சரிபோஸ் இருக்கும், ரைபோஸ் சுகர் இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாஸ்போரிக் ஆசிட்னா என்ன, பாஸ்போரிக் அயான் என்னன்னு பார்த்தோம். இது அதுக்கும் ஏன் இந்த யூனிட்ல ஸ்ட்ரக்சரல் டீடைல் பார்த்துட்டே இருக்கும் அப்படின்னா பயோமாலிகுல்ஸ் யூனிட் கெமிஸ்ட்ரியிலயுமே இருக்கும். சோ இந்த ஸ்ட்ரக்சர் படிச்சோம்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸி. ஒன்னு. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா எய்ம்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் ஓரியன்டட் क्वेश्चंस நிறைய கேக்குறாங்க. சோ நம்ம இந்த யூனிட்டை பொறுத்தவரை ஸ்ட்ரக்சரலா படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சோ அது பார்த்தோம். ஃபைனலா நியூக்ளியோசைட்னா என்ன, நியூக்ளியோடைட்னா என்ன, அதோட டீடைல் பார்த்தோம். சோ இந்த வீடியோல உங்களுக்கு நடந்த எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, நீட் படிச்சிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. Thank you so much.